பேசலாமா? பேசுங்க பேசுங்க. பேசட்டுமா? சார், நான் சொல்ல போகிற எல்லாமே ரியாலிட்டி தான். பேட்டிங் ஆடினவன், ஃபீல்டிங் பண்ணவன், பவுலிங் போட்டவன் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் உங்கள் ஒய்ஃப் ஆண்ட நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மேட்ச் ஆட்டு வந்துட்டு மேட்சுக்கே போகல அப்படின்னுவீங்களே, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் பாட்டு எல்லாத்தையும் சொல்ல போவேன், நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். என் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, பேசிட்டு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். சார், நம்ம வேஷத்தில் யார் நடிக்க வைக்க போறீங்க? நீங்களே ஒரு ஆளே வச்சுருப்பீங்களா, அதை சொல்லிட்டு போங்க. மல்லேஷ் கண்ணாவை நடிக்க வைங்க சார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்புல. நேற்று நான் ஊரில் இல்லாதப்போ 3 மணி வரைக்கும் டர்ஃப் விளையாடிட்டு வந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஒத்துக்கிறீங்களா? அந்த மேட்சுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைம்மா. நேற்று நைட்டு ஃப்ரெண்டுங்களோட டியூடு படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மேட்ச் நடக்க சொல்ல நான் ஊர்லேயே இல்லைங்கம்மா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி சொன்னாங்களே, அது எல்லாமே போயிங்கம்மா. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி தரலாங்கிற கானில் என்னை இப்படி மாட்டி விட்டாங்கம்மா. இது 100% புட்டாப்புங்கம்மா. டேய், நம்ம ஏரியாலே வந்து நம்மளாண்ட பெட் மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டான்டா. இந்த தைரியம் யாரு வந்து? ஒருத்தன் பேட்டை வச்சுட்டு போயிட்டு இருக்கான். போய் பிடிக்கடா, அவனை போய் பிடிக்கடா.